வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேஷ ராசி. மேஷ ராசி நண்பர்களுக்கு மனோதிடம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும், வியாபாரம் செழிப்படையும், தொழில் விருத்தி ஏற்படும். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு நெடுநாட்களாக மறுக்கப்பட்ட அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். மனோதிடம் அதிகரிக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் சாமர்த்தியமாக செய்வீங்க, ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க. எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண நிச்சயதார்த்தம் நடப்பதற்கோ பேச்சுவார்த்தை நடப்பதற்கோ சாதகமான பலன்கள் ஏற்படும். மொத்தத்தில் அமோகமான நற்பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்தி வரா மாதிரி திருமண மாணவர்களுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. வயது முதிர்ந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குடும்பஸ்தானம் வலுவாக இருக்குது. 2ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் செவ்வாயோடு சேர்ந்து குரு பார்வையில் இருக்கிறது. புதிய குடும்பம் உருவாகுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற, தனலாபம் அதிகரிக்கின்ற ஒரு சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும், தெளிவான சிந்தனை ஏற்படும். உங்களுடைய கவலைகள் பறந்தோடக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கும். குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடன் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகளை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். தாயாரின் ஆலோசனை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பூமி தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குறிப்பாக பூர்வீக சொத்து விஷயமாக இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் விருத்தி ஏற்படக்கூடிய, புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதில் சாதனை செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய மூத்த சகோதரர்களின் ஆதாயத்தின் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு அமைகின்ற ஒரு நல்ல நாள். இருப்பினும் எதிர்காலத்தை பற்றிய பயம் ஏற்படுறதுக்கு ஒரு சின்ன சங்கடத்தை சூரியன் கொடுப்பாரு, கவனமாக இருந்துக்கோங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். எடுத்த காரியத்தில் வெற்றி இது நாள் வரைக்கும் தடையை ஏற்படுத்திட்டு இருந்தது. இனிமேலும் தடை இருக்கும் இன்னொரு 20 நாளைக்கு. ஆனாலும் இன்னைக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும். ஆதாயத்தை தரக்கூடிய நற்செய்திகள் வரும். வியாபாரிகளுக்கு புதிய முயற்சிகள் வெற்றியை தரும், ஆதாயத்தை ஏற்படுத்தும். நல்ல நண்பர்களின் அறிமுகம், குறிப்பாக சமூகத்தில் பெரிய மனிதர்களாக இருக்கக்கூடிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு நெடுநாட்களாக வழங்கப்படாமல் கிடைக்காமல் இருந்த பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கும். பண வரவு ஏற்படக்கூடிய சாதகமான நாள். ரிஷப ராசி. ராசிநாதன் 4ஆம் இடத்துல விரையாதிபதி செவ்வாயோடு சேர்ந்து குரு பார்வையில் இருக்காரு. 3ஆம் இடத்து அதிபதியான மனோகாரகன் சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்காரு. இதன் காரணமாக உங்களுக்கு கடன் அடைபடுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். புதிய கடன் வாங்கிறதுக்கு யோகம் ஏற்படுகின்றது. அது உங்களுடைய வீடு மனை வண்டி வாகன சேர்க்கைக்காக இருக்கும். புதுசாக கார் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, ஏற்கனவே கார் வச்சுருக்கீங்க, புதுசாக கார் வாங்கணும்னு நினச்சா இந்த காரை விற்றுட்டு பெரிய எஸ்யூவி வாங்கிறதுக்கோ இல்லை செடன் டைப் மாடல் வாங்கிறதுக்கோ யோகம் ஏற்படுகின்றது. அதாவது உங்களுடைய தரமும் நிலையும் உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கும். தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகன வகையில் புதிய மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா விரயஸ்தானத்துக்கு செவ்வாய் சம்மந்தப்பட்டிருக்காரு, சனியின் பார்வையில் இருக்காரு. அதனால் கொஞ்சம் நிதானமாக ஓட்டினா பிரச்சனை இல்லை. தேவையில்லாத ரிஸ்க் எடுக்காதீங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ள நாள். தொழில் ரீதியாக வேலை ரீதியாக அலைச்சல் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மனச்சுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன் பணியாற்றுபவர்களின் சில தவறான செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தினாலும் அவர்கள் தவறுகளை உணரும் சூழ்நிலை வருது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நீங்கள் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டீங்கன்னா உங்களுக்கு எதிரிகள் பலம் பெறுகிறார்கள். உங்களுடைய காரியத்தில் தடை ஏற்படும். உங்களுக்கு வெற்றிகள் வருவதில் தாமதம் ஏற்படும். இது எல்லாம் நீங்கள் வார்த்தையை விடாமல் இருந்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் வார்த்தைகள் கவனமாக இருக்கணும். உஷ்ணத்தின் காரணமாக, அதாவது அவசரப்பட்டு முன்கோபத்தின் காரணமாக உஷ்ணமான வார்த்தைகளை வெளியிடும் பொழுது உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது 50-50 சான்சஸ். ஒரு 50 சாதகமாக நடக்கும், இன்னொரு 50% உங்களுக்கு பாதகமான பலன்களை ஏற்படுத்தும். இன்று மன உளைச்சல் ஏற்படுகின்ற சங்கடமான நாள், குழப்பங்கள் நிறைந்த நாள்.
ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய கடன் வாங்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும், ஆதாயம் ஏற்படும். ஆனால் அந்த கடனை சீக்கிரமாக அடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது. தன வரவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் தவிர்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் புதிய வேலையில் அமர்வதற்கோ அல்லது புதிய வேலை சம்பந்தப்பட்ட செய்திகள் வருவதற்கோ யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கும். இருப்பினும் எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் இருந்து வந்த தொய்வுகள், குறிப்பாக இடுப்பு பகுதியில், கால் பகுதியில், முட்டி பகுதியில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதற்குண்டான தீர்வு கிடைக்கக்கூடிய அந்த ஆரோக்கிய சங்கடங்கள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூமி தொடர்பான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூமி மட்டும் இல்லை, வண்டி வாகன அல்லது விலை உயர்ந்த பொருட்களின் மீதும் செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதுசாக தங்க நகை வாங்குறதுக்கோ வைர நகை வாங்குறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் சந்தோஷமான செலவுகளாக இருக்கும். உங்களுடைய குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். விலை உயர்ந்த பொருட்கள் மட்டுமல்லாமல் வீடு மனை வாங்குவதற்குண்டான யோகமும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். இன்று உங்களுக்கு கையிருப்புகள் கரைவது மட்டுமல்லாமல் புதிய கடன் வாங்குவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள். மிதுன ராசி. செல்வாக்கு அதிகரித்து வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உள்ள சாதகமான நாள், யோகமான நாள். என்ன செல்வாக்கு? பெரிய மனிதர்களின் சந்திப்பு, மூத்த சகோதரர்களால் ஆதாயம், மூத்த சகோதரர்களுடன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். நல்ல நண்பர்களின் ஆலோசனை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். செல்வாக்கு அதிகரிக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரித்து குலதெய்வ அருள் கிடைக்கிறதுக்காக எடுக்கும் முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் உங்களுக்கு குழந்தைகளால் பெருமைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்வதற்குண்டான யோகம் ஏற்படும். மொத்தத்தில் அஷ்டம சனியின் பாதிப்பு விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்குண்டான அனைத்து விஷயங்களும் நடக்கிறதுக்குண்டான நேரம் வந்து விட்டது. இனிமேல் நோ லுக்கிங் பேக்னு சொல்லுவாங்க. அதனால் உங்களுக்கு தடைகள் கிடையாது. வளர்ச்சியை நோக்கிய பயணத்தில் உள்ள ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். ஆதாயம் நிறைந்த நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரித்து சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால சுயதொழில் செய்பவர்களுக்கு லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சுகங்கள் அதிகரிக்கும். தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுவது மட்டுமல்லாமல் தாயார் மூலமாக உங்களுக்கு பண வருமானம், சொத்து வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைகின்ற ஒரு நல்ல நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களாம் உங்களை பற்றி பெருமையாக பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் ஏற்படும். உங்களுடைய மேலதிகாரிகளுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகும். நேர்மைக்குண்டான அங்கீகாரம் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். மொத்தத்தில் உங்களுடைய பெருமைகள் பேசப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள். சுய தொழில் செய்பவர்களுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ஆதாயத்தை தரக்கூடிய ஒரு சாதகமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திருமண வயதில் இருப்பவர்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாளாக இருக்கும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். கலைத்துறை சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஏற்றங்கள் நிறைந்த வாய்ப்புகள் அமைகின்ற தன வருமானம் ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதில் யோகம் ஏற்படும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். கடகராசி. ராசிநாதன் தசமஸ்தானத்தில் குருவோடு சேர்ந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால, 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால சுகங்கள் அதிகரிக்கும். தாயாரின் ஆரோக்கிய செலவுகள் குறையும். இன்ஃபேக்ட் தாயாருடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால குருமங்கள யோகம் ஏற்பட்டு தனலாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பூமி தொடர்பான லாபம் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்கிறதுனால இன்று வெற்றிகள் கிடைக்கும். எதிரிகளிடமிருந்து உங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அமைகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆதாயம் ஏற்படுகின்ற நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் தொல்லை விலகும் நாளாக இருக்கும். கடன் தொல்லை விலகிறது மட்டும் இல்லை, தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தந்தைக்காக மருத்துவ செலவுகள், மருத்துவமனைக்கு அலைச்சல் போன்ற விஷயங்கள் இருந்ததுன்னா இன்றைக்கி அதில் நல்ல செய்தி வந்து டாக்டர் உங்களை
வீட்டுக்கு அனுப்புறதுக்கோ உங்கள் தந்தையை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு முயற்சிகளில் ஈடுபடுவாங்க. அதனால் சந்தோஷம் ஏற்படும், மன நிம்மதி ஏற்படும். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. வாக்குவாதம் இருக்குது, செலவு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் ஒற்றுமைக்கு குறைவு இருக்காது. நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள், மன நிம்மதி ஏற்படுகின்ற நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளையும் சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படக்கூடிய வாக்குச்சாதுரியம் அமைகின்ற ஒரு சிறப்பான நாள். குறிப்பாக பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்களுக்கு இன்று வெற்றிகள் கிடைக்கும். எடுத்த காரியத்தில் வெற்றி அடைகிறது மட்டும் இல்லாமல் புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் அல்லது புதிய கேஸ் வரத்துக்குண்டான யோகம் ஏற்படுறதுக்கோ அல்லது அரசாங்க பதவி கிடைப்பதற்கோ வாய்ப்பு ஏற்படுகின்றது. எதிரிகளின் மன உளைச்சலை அதிகப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தடுமாற்றங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். கிரகங்கள் சாதகமாக இருக்குது, ஆனால் புத்தி உங்களுக்கு சாதகமாக இல்லை. புத்தி எதிர்மறையாக செயல்படுகின்ற காரணத்தினால தடுமாற்றங்கள் ஏற்படுகின்றது. மனசில் ஒரு விதமான குழப்பம். இதற்கு காரணம் நட்சத்திரநாதனான புதன் ராசியிலே இருக்கிறதுனால தான். எதிரி வீட்டில் இருக்கார், அதனால் அவருடைய குழப்பம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவருடைய குழப்பம் உங்களுடைய படிப்பை தள்ளி வைக்கும். அதாவது எவ்வளோ படிச்சிருந்தாலும் இன்றைக்கி கடகராசியில் பிறந்த ஆயில்ய நட்சத்திரக்காரங்க குதர்க்கமாக தான் யோசிப்பாங்க, முட்டாள்தனமாக யோசிப்பாங்க. இந்த முட்டாள்தனம்னு சொல்கிற வார்த்தையை தப்பாக எடுத்துக்காதீங்க. இன்றைக்கி நீங்கள் யோசிக்கிற விஷயமே உங்களுடைய படிப்பு அறிவுக்கு சம்மந்தம் இல்லாத விதத்தில் இருக்குது. ஒன்றா தரம் தாழ்ந்து யோசிப்பீங்க, இல்லாட்டி ரொம்ப ஹை ஸ்டாண்டர்டில் யோசிப்பீங்க. அது எதிராளிகளுக்கு புரியாத புதிராக இருக்கும். இன்று மன தடங்கள் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். இருப்பினும் சுகத்திற்கு குறைவு இருக்காது, தாயாரின் ஆரோக்கியத்திற்கு குறைவு இருக்காது. சிம்ம ராசி. ராசியில் சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கைக்கு குரு பார்வை பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்திலிருந்து திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் அவஸ்தைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு, மன உளைச்சலில் இருப்பவர்களுக்கு இன்று அமோகமான நற்பலன்கள் மருத்துவ உதவியின் மூலமாக கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உடன் பிறந்த சகோதரர்களால் ஆதாயம் ஏற்படும். குறிப்பாக மூத்த சகோதரர்களின் ஆலோசனை குடும்பத்துக்கே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. 2ஆம் வீட்டு அதிபதியான புதன் விரயஸ்தானத்தில் இருக்காருன்ட்டு கவலைப்பட வேண்டாம். விரயஸ்தானத்தில் இருந்தாலும் எதிரியின் ஸ்தானத்தில் இருக்கார். அதாவது சந்திரன் புதனுக்கு எதிரி, அவருடைய வீட்டில் இருக்கிறது இவருக்கு பெரிய செலவுகளை ஏற்படுத்த மாட்டார். அதனால் இன்று உங்களுக்கு தன வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் தென்படுகின்றது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு முயற்சிகள் வெற்றியை தரும். கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றங்கள் நிறைந்தாலும் தேவையில்லாத சிக்கல்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வீண் விவாதங்களில் தவிர்ப்பது நல்லது. அதே சமயம் எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நல்லவங்கன்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு எதிராக செயல்படுவார்கள். நீங்கள் யாரை எதிராக செயல்படுவாங்க, குதர்க்கவாதின்னு நினைக்கிறீங்களோ அவர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்பட்டு உங்களுக்கு வரக்கூடிய களங்கத்தை, அவப்பெயரை போக்கும் விதமான சில முடிவுகளில் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். யாரை நம்பணுமோ அவங்க நம்ப மாட்டீங்க, யாரை நம்பக்கூடாதோ அவங்கள நம்பிட்டு இன்றைக்கி ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றங்கள் நிறைந்த வாய்ப்பு இருக்குது. அரசு துறை சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க, அரசாங்க சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று லாபங்கள் பெருகக்கூடிய யோகமும் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால மலை மேல் இருக்கும் கோயிலுக்கு சென்று வருவதற்குண்டான வாய்ப்பு சாதகமாக இருக்குது. இன்று உங்களுக்கு ஆதாயங்கள் நிறைந்த நாளாக இருக்குது. தடைப்பட்ட பாக்கியங்கள் நடந்தேறுவதற்குண்டான யோகம் இருக்குது. ஆனால் திருமண விஷயத்தை மட்டும் கொஞ்சம் தள்ளி போடுங்க. சப்தமஸ்தானத்தில் வக்ர சனி இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. குழப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் குருவின் பார்வை பலத்தினால் நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள், மன நிம்மதி ஏற்படுகின்ற நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளையும் இன்முகத்துடன் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். நீங்கள் யாரை எதிரின்னு நினைக்கிறீங்களோ அவங்க உங்களுக்கு எதிரித்தனமாக செயல்படுவாங்க. யாரை நண்பன் நினைக்கிறீங்களோ அவங்களும் உங்களுக்கு எதிரித்தனமாக செயல்படுவாங்க. ஆனால் இவங்க எல்லாத்தையும் ஈஸியாக ஒரே ஸ்மைலில், ஒரே புன்சிரிப்பில் அவங்களுடைய திட்டங்களை தவிடுபொடி ஆக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதன் மூலமாக உங்களுக்கு எதிராக செயல்படுபவர்களின் பலத்தை குறைப்பதற்குண்டான முயற்சி உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். நட்பு வட்டத்தின் தடுமாற்றங்கள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும்.
உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தடுமாற்றங்கள் தடங்கள் இன்றி உங்களை விட்டு விலகுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். குடும்ப விஷயத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இன்று வருமானத்திற்குண்டான குறை நீங்கி தன வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளால் பெருமைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு சந்தோஷமாக இருக்குது. வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. இளைய சகோதரர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு மனசில் வருத்தத்தை ஏற்படுத்தினாலும் அதன் மூலமாக எந்த விதமான பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படாத வகையில் குரு பார்வை இருக்குது. குரு சந்திரன் சேர்க்கை 3ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால வெற்றிகள் கிடைப்பதில் தாமதங்கள் இருந்ததுன்னா அந்த தாமதங்கள் விலகி சாதகமான பலன்கள் ஏற்படும். இளைய சகோதரர்கள் மட்டுமல்ல, உங்கள் குடும்ப தெய்வத்தின் ஆசையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். பண வருமானம் ஏற்படுகின்ற நாள். கன்னி ராசி. ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்தில் இருக்காரு. அதனால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். மனசில் இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படும். அதே சமயம் 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால சந்திராஷ்டம தினமாக இருக்குது. அதனால் இந்த சந்தோஷத்தின் காரணமாக சில தவறான வார்த்தைகளை பிரயோகிக்கக்கூடிய சூழ்நிலை வருது. அதனால் கவனமாக இருந்து பேசுங்க. குடும்பத்தில் அனாவசியமான பேச்சுக்களை தவிர்ப்பது உங்களுக்கு மன நிம்மதிக்கு வழிவகுக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா குரு சந்திரன் சேர்க்கை உங்கள் பண வரவிற்கு காரணமாக இருக்கிறதுனால இன்று பண தேவைகள் பூர்த்தியாகும். பட் பண தேவைகள் எந்த வழியில் வருதுங்கிறது தான் முக்கியம். ஏன்னா சனி பார்வையில் குரு சந்திரன் சேர்க்கைங்கிறது ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதுங்கிறது சில தவறான வழியில் உங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எதிரிகளால் நீங்கள் மதிமயக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற காரணத்தினால கவனமாக இருந்துக்கோங்க. உங்கள் நண்பர்களின் ஆலோசனை கேட்டு செயல்படுவது நல்லது. நண்பர்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை இடைத்துரைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வது நல்லது. அவங்களுக்கு நீங்கள் அந்த லிபர்ட்டியை கொடுக்கணும். அப்படி லிபர்ட்டி கொடுக்காமல் அவங்க உங்ககிட்ட சொல்லணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டாங்க. அதனால் சில தவறான நபர்களின் சந்திப்பு நிகழறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. மனக்குழப்பம், பணக்குழப்பம், வார்த்தை குழப்பம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தடுமாற்றங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். லாபஸ்தானத்தில் நட்சத்திரநாதன் சூரியன் இருக்காரு. அதனால் உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய வார்த்தைகள் உங்கள் கௌரவத்திற்கு பங்கத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அரசாங்க பதவிகளில் இருக்கிறவங்க எச்சரிக்கையாக இருக்கணும். குறிப்பாக மேலதிகாரிகளிடம் பேசும்பொழுதோ அல்லது அரசு கான்ட்ராக்ட் விஷயமா கான்ட்ராக்டர்ஸ் கிட்ட கேட்ட வெளியார்களிடம் பேசும்பொழுதோ மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் பேரில் தவறான குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி அதன் காரணமாக உங்களுடைய செல்வாக்கை இழக்கும் சூழ்நிலை இருக்குது. அதாவது இழக்கிறதுனா 100% இழக்க மாட்டீங்க. ஒரு சின்ன தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் கவலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மதிப்பு மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயங்களில், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த தொழில் ரீதியான பண வருமானத்தில் தொய்வு ஏற்படும். பண வருமானம் கரெக்டாக வரும், ஆனால் உங்கள் கைக்கு வரும்போது பாதி தான் வரும். அதனால் உங்களுக்கு யாருக்கிட்ட கேட்குறதுங்கிற சூழ்நிலை இருக்குது. யாருக்கிட்ட கேட்டாலும் உங்களுக்கு ஒழுங்கான பதில் வராது. முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. சில தவறான வார்த்தைகளை பேசுவீர்கள் அல்லது தேவையில்லாத சாபத்தை கொடுக்குற மாதிரி இருக்குது. மனசில் புலம்பல்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இன்று மனத்தடுமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்ற ஒரு குழப்பமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளைய சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். குடும்பத்தில் நிம்மதி இழக்கிறதுக்கு நீங்கள் காரணமாக இருப்பீங்க. அதனால் உங்களுடைய செயல்பாடுகள் விமர்சிக்கப்படும். குறிப்பாக உங்கள் தந்தையிடமிருந்து முன்கோபமான வார்த்தைகள் வெளிப்பட்டு உங்கள் மனசை காயப்படுத்துகிற மாதிரி சூழ்நிலை வருது. கவனமாக இருந்துக்கோங்க. தந்தை வழி உறவினர்களின் குதர்க்க பேச்சுக்கள், கிண்டல் பேச்சுக்கள் உங்கள் மனசில் கவலையை ஏற்படுத்தும், விரக்தியை ஏற்படுத்தும். குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலையாக இருக்குது. அதனால் நிதானத்துடன் இருப்பது நல்லது. மன அமைதி ஏற்பட வேண்டிய நாள். துலாம் ராசி. சப்தமஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கை கஜகேசரி யோகம் ஏற்படுகின்றது. செல்வாக்கு தரக்கூடிய வாய்ப்பு அமைகின்றது.
அதாவது செல்வாக்கு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய சோஷியல் ஸ்டேட்டஸ்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அந்த இடத்துல 2ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் இருக்கார், ராசிநாதன் சுக்கிரனும் இருக்கார். அதனால் உங்கள் பேச்சுக்கள் தான் உங்களுக்கு செல்வாக்கை நிலைநிறுத்தும். அதனால் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. ஆனால் நீங்கள் மனசில் நியாயத்தை நினைச்சாலும் உங்கள் வார்த்தைகள் தவறாக வருவதற்கு சனியின் வாய்ப்புகள் ஏற்படுத்துகின்றது. அதனால் சனி பகவானை பிரார்த்தனை பண்ணுங்க. குறிப்பாக ஆஞ்சநேயரை பிரார்த்தனை பண்ணுங்க. தினமும் ஆஞ்சநேயரை வழிபடுறது, அவரே குருவாகவும் இருப்பார். அவரே ஆஞ்சநேயரே சனி பாதிப்பிலிருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார். சுந்தரகாண்டம் படித்து வருவது நன்மையை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் தடுமாற்றங்களிலிருந்து உங்களை காப்பதற்கு ஒன்றா உங்கள் வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். நண்பர்களின் இடித்துரைக்கும் ஆலோசனை உங்களுக்கு நல்வழியை காட்டும், வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்கும். புதிய இடத்திற்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இடமாற்றத்தின் காரணமாக புதிய நபர்களின் சந்திப்பு நிகழக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அவர்கள் மூலமாக உங்களுக்கு பண வருமானம் வருவதில் தொய்வு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறும் பொழுது வேலை நிமித்தமாகவோ இல்லது தொழில் வியாபாரம் நிமித்தமாகவோ மாற்றத்தை சந்திக்கும் பொழுது பண வருமானத்தில் தொய்வு ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தவறாக புரிந்து கொள்ளப்படும் அல்லது உங்களுடைய எண்ணங்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படும். இருப்பினும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். எடுத்த காரியத்தில் வெற்றி அடைகிறதுனால உங்கள் செல்வாக்கு மீண்டும் தலைதூக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். இடம் மாறுதல் ஏற்படுறதுனால உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தசமஸ்தானத்தில் புதன் இருக்கிறது. புதிய வேலை புதிய தொழில் அமையறதுக்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும், மதிப்பு மரியாதை உயரும். ஆனால் சில இடத்துல சில நபர்களிடம் உங்களுக்கு அவமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 90% செல்வாக்கு இருக்குது, 10% உங்களுக்கு அவமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. அவசரப்பட்டு தவறான வார்த்தைகளை பிரயோகித்தால் உங்கள் எதிரிகள் பலம் பெறுகிறார்கள்னு அர்த்தம். அதனால் உங்கள் எதிரிகளிடம் நீங்கள் தோற்று போவதற்குண்டான வாய்ப்பும் இருக்குது. இன்று உங்களுடைய சாமர்த்தியத்தின் காரணமாக வெற்றிகளை கொண்டு வருவதற்குண்டான வாய்ப்பு அமைகின்ற சூழ்நிலை உள்ள நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடின உழைப்பு தேவைப்படும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு வேலை நிமித்தமான அலைச்சல் ஏற்படும். வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறதுனால இன்று ஆரோக்கிய விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தாயாரின் ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. தந்தை வழி ஆரோக்கியத்தில் சற்று கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலையை சூரியன் ஏற்படுத்துகிறாரு. பித்திருக்காரகன் பித்திருஸ்தானத்தில் இருக்கிறது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. அதனால் உங்கள் தந்தை வழியில் அல்லது தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது அவசியமான ஒன்று. என்று தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மன வருத்தம் ஏற்படுகின்ற சூழ்நிலை உள்ள நாள். விருச்சிக ராசி. ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை ஏற்படுறதுனால இன்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சந்தோஷமான செலவுகள், உறவினர்களுக்காக செலவுகள், நண்பர்களுக்காக செலவுகள்னு இப்படி யாருக்காகவாவது ஏதாவது ஒரு செலவு பண்ணுவீங்க. உங்கள் கையிருப்பை கரைக்கிறதுக்கு நீங்களே முயற்சி பண்ணுவீங்க. ராசிக்கு சனி பார்வை, வக்கர சனியின் பார்வை இருக்குது. ராசிநாதன் செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால உடல் உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் ஒன்றா ஜுரம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது உடல் அசதியின் காரணமாக ரெஸ்ட் எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ரெஸ்ட் எடுக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் உங்களுடைய வேலையில் தடை ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. அதையும் மீறி வேலை தான் முக்கியம்னு பண்ணினீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் தொய்வு ஏற்படும் சூழ்நிலை இருக்குது. பண வருமானத்திற்கு குறைவு இருக்காது, தன வருமானத்திற்கு குறைவு இருக்காது, குடும்ப சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது, தந்தையின் ஆரோக்கியத்தில் குறைவு இருக்காது. இப்படி மொத்தத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய யோகமான நாளாக இருக்கும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். பண வருமானங்கள் அதிகரிக்கும் நாள். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். குறிப்பாக தந்தை வழியில் ஆதாயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் தந்தை வழி உறவினர்கள் எதிரிகளாக செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அவர்களிடம் உங்களுடைய வார்த்தைகளால்
அவர்களை காயப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா இப்போதைக்கு யாரையும் காயப்படுத்துறது உங்கள் முக்கியமாக இருக்கக்கூடாது. உங்களுடைய வேலையில் வெற்றி அடைவது மட்டுமே இப்போதைக்கு குறியாக இருக்கணும். ஆனால் உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சல் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால காரிய பலிதம் ஏற்படுவதில் தாமதம் ஏற்படும். உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். எதிரின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரநாதன் சனிக்கு எதிரின்னு சொல்லக்கூடிய குரு 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காருன்ட்டு கவலைப்படாதீங்க. அவர் மூலமாக உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும், பண வருமானம் ஏற்படும், நண்பர்களின் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மருத்துவ உதவி கிடைத்து அதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். ஆனால் அது வீட்டில் பார்த்த திருமணமாக இருக்காது, நீங்களாக பார்த்த திருமணமாக இருக்கும். அதனால் வீட்டில் கொஞ்சம் மன வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருப்பினும் நிதானமாக உங்கள் தரப்பு நியாயத்தை பேசினால் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். தந்தை வழியில் எதிர்ப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைக்கி விட்டு கொடுத்து போகிறது நல்லது. உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். சுப செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். தனுசு ராசி. தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான ஒரு நல்ல செய்தி வருவதற்குண்டான ஆரோக்கியமான நாளாக இருக்கும். எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். தெளிவான சிந்தனை ஏற்படும். பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடன் பிறந்த சகோதரர்களால் பலம் அதிகரிக்கும். உடன் பிறந்த சகோதரிகளால் பலம் அதிகரிக்கும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். ஆனால் சக பணியாளர்கள் அல்லது வாழ்க்கை துணையின் குதர்க்கமான பேச்சு, அதாவது எப்படி பேசுவாங்க அப்படின்னா கொஞ்சம் ஹை ஹேண்டட்னஸாக, கொஞ்சம் அதிகார துணையில் பேசுவாங்க. அவர்கள் பேசும் வார்த்தைகள் அவங்களுடைய மேதாவித்தனத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதை பற்றி நீங்கள் சிந்தனை செய்யாமல் இருந்தாலே போதும். அதே சமயம் குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதியும் பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். குழந்தைகள் பெருமையை சேர்ப்பார்கள். உங்களுக்கு திருமண வயதில் குழந்தைகள் இருந்தால் அவர்களின் திருமண செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது உங்கள் குழந்தைகளுக்கு திருமணமாகி இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியம் பேறு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும் நாளாக இருக்கும். மூத்த சகோதரர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு ஆன்ம பலத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்றைக்கி குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவதற்குண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. அல்லது உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கூட சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மனசில் இருக்கிற கவலையை போக்கும் விதமான சூழ்நிலை அமைத்து கொடுக்கக்கூடிய யோகமான நாளாக இருக்கும். இன்று உங்களுடைய எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் குறையக்கூடிய நேரம் இது. அதாவது அவர்கள் பலம் இழக்கிறார்கள். அதனால் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். 8ஆம் இடத்துல புதன் இருக்காருன்ட்டு கவலைப்படாதீங்க. அவருடைய பார்வை பலத்தின் காரணமாக வாக்குச்சாதுரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அறிவுபூர்வமான வார்த்தைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திருமண பாக்கியம் பற்றிய பேச்சுவார்த்தைகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். தொழில் விருத்தி ஏற்படும். உத்தியோக மேன்மை ஏற்படும். வெளியூர் பிரயாணங்கள் அல்லது வெளிநாட்டு பிரயாணங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இன்று உங்களுடைய வேலை நிமித்தமான வெளியூர் டிராவல் சாதகமான வெற்றியை தரும். வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். ஆதாயம் ஏற்படுகின்ற நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் சில குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அவருடைய ஆலோசனை உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அப்பா பையன், அப்பா பேரை, அந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, தாத்தா பேரை, இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ஃபேமிலி பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு இன்று வெற்றிகள் கிடைக்கும். ஆனால் தந்தை தாத்தா போன்றவர்களின் அதிகார துவனி உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. தந்தையின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. வீண் விவாதங்களை தவிர்ப்பதும் தந்தை வழி உறவினர்களின் குறுக்கீடுகளும் உங்களுக்கு சங்கடத்தை தவிர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். இன்று வாக்குவாதங்கள்
குறைக்கக்கூடிய சூழ்நிலை அமைகின்ற ஒரு சாதகமான நாள். மகர ராசி. ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கை. அந்த குரு சந்திரனுக்கு சனியின் வக்கர பார்வை. இந்த சனி மற்றும் குருவின் பார்வையில் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன். இதன் காரணமாக உங்களுக்கு உறவினர்கள் மத்தியில் ஒரு அவப்பெயர் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலையை சப்தமஸ்தானத்து புதனும் காரணமாக இருக்கார், 6ஆம் இடத்து சூரியனும் காரணமாக இருக்கார். எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. குடும்பத்தில் உங்களை பற்றி தப்பாக பேசுகிறதுக்கு, உங்களை ரவுண்டு கட்டி அடிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது உங்களுடைய தாயார் மட்டும்தான். தந்தை கூட உங்களுக்கு எதிரியாக இருக்கார். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. தாயாரின் ஆலோசனை அல்லது தாயாரின் சொல் பேச்சு கேட்டு நடப்பது உங்களுக்கு எதிரிகளின் தொல்லையிலிருந்து உங்களை காப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். இன்று சுகங்கள் அதிகரிக்கும். இருப்பினும் ஆரோக்கிய விஷயத்தில் மெத்தனம் காட்டாமல் இருப்பது நல்லது. வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பண பிரச்சனையை தூண்டும். அதனால் குடும்பத்தில் நிம்மதியை இழப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். இருப்பினும் நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசிய அலைச்சல் ஏற்படக்கூடிய ஒரு சங்கடம் நிகழக்கூடிய நாளாக இருக்கும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இது ரெண்டுமே உங்களுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் ஏதோ ஒன்று விட்டால் ஒன்று வீண் அலைச்சலை ஏற்படுத்துறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. தொழில் ரீதியாக வேலை ரீதியாக அதிகப்படியான அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருந்துக்கோங்க. முட்டி மோதி நீங்கள் ஜெயிச்சாதான் உங்கள் பேர் நல்லா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தோக்கிற சூழ்நிலை வந்ததுன்னா உங்கள் பெயர் களங்கத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. எதிர்பாலின நண்பர்களின் விஷயத்தில் விலகி இருப்பது நல்லது. நீங்கள் நார்மலாக வெள்ளந்தியாக பழகினா கூட அவர்கள் உங்களை தவறாக பயன்படுத்தி உங்கள் பெயரை கெடுப்பதற்கு முயற்சி செய்வார்கள். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியில் உங்கள் பெயர் கெடுப்பதற்குண்டான சூழ்நிலை அமைகின்ற ஒரு சங்கடமான அலைச்சல் மிகுந்த மன உளைச்சல் ஏற்படுகின்ற நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய சங்கடம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உடல் உபாதைகள் அதிகரிக்கும். குறிப்பாக உடம்புல ஸ்கின் அலர்ஜி ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மறைவு ஸ்தானங்களில் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கிறது அவசியமான ஒன்று. நீங்கள் பெண்களாக இருந்தால் உங்களுடைய மறைவு ஸ்தானங்களில் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஆண்களாக இருந்தால் இடுப்பு பகுதி நெஞ்சு பகுதியில் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கோங்க. அதே சமயம் வெளியில் போகும்பொழுது உங்களுடைய வேலை நிமித்தமான விஷயங்கள் காரிய இழுத்தடிப்பை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால இன்று எடுத்த காரியத்தில் தொய்வு ஏற்படும். அனாவசியமான அலைச்சல் ஏற்படும். வீண் அலைச்சல் ஏற்படுகின்ற, குழப்பம் நிறைந்த, தடுமாற்றங்கள் நிறைந்த, சுகக்குறைவு ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய பூமி தொடர்பான விஷயத்தில் திடீர் யோகம் ஏற்படும். ஆனால் அந்த யோகம் வரத்துக்குள்ளார உங்களை பிழிஞ்சு எடுத்துடும். தேவையில்லாத மனக்குழப்பம், தடுமாற்றம், அலைச்சல், பண விவகாரங்களில் குழப்பம், இப்படி எல்லா குழப்பத்தையும் ஏற்படுத்தி கடைசி நேரத்தில் இனிமேல் இது வேண்டாம் அப்படின்ட்டு நீங்கள் அதை கை கழுவுற நிலைமையில் உங்களுக்கு பணம் வரும். பூமி தொடர்பான விஷயங்களில் லாபம் ஏற்படும். எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது வரத்துக்குள்ளார உங்கள் மனசு அலபாய வச்சிடும். மனசில் சஞ்சலம் அதிகரிக்கும். என்று குழப்பம் நிறைந்த நாளாக இருக்கும். கும்பராசி. ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு பலத்தை தரக்கூடிய நற்செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். இன்று சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். உடன் பிறந்த சகோதரர்களுடன் இருந்து வந்த மன வேற்றுமைகளை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் உங்களுக்கு குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய எதிர்பாலினத்தவர்களின் வரவை எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் எதிர்க்கிறார்கள். அவங்க மனசில் கோபம் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் குடும்பம் நிம்மதியாக இருக்கும். வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் இன்று சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபார ரீதியாக அரசாங்க வகையில் தடைகள் ஏற்படும் சூழ்நிலை இருந்தாலும் அதை உங்களின் சாமர்த்தியத்தின் மூலமாக, வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக முறியடிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நண்பர்கள் விஷயத்தில் உங்களுக்கு சற்று குழப்பங்கள் நிறைந்த சூழ்நிலை இருக்கிறதுனால விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள்.
வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். தொழில் ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும். வியாபார ரீதியான முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தும். இன்று பண வரவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகம் தென்படுகின்ற காரணத்தினால சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. உறவினர்களின் வருகை காரணமாக மன நிம்மதி ஏற்படும். குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மொத்தத்தில் சந்தோஷமான அனுபவங்கள், உறவினர்களின் சந்தோஷமான நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். குடும்பத்தில் நீண்ட நாளுக்கு பிறகு ஒரு நல்ல செய்தி பற்றிய பேச்சுவார்த்தைகள், அதாவது உங்கள் குழந்தைகளின் திருமண விஷயமோ அல்லது படிப்பு விஷயமோ அல்லது குழந்தை பாக்கிய பேரு சம்பந்தப்பட்ட விஷயமோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். நல்ல நண்பர்கள் மூலமாக சில ஆலோசனைகள் கிடைச்சதுன்னா அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. சப்தமஸ்தானத்தில் சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கையானது வக்ர சனியின் பார்வையில் இருக்கிறதுனால எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். அதனால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக இந்த 7ஆம் இடத்துல சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டதுனாலோ இல்லை சுக்கிரனோ செவ்வாயோ தனியாக இருந்தாலோ வாழ்க்கை துணை அல்லது எதிர்பாலின நண்பர்களுடன் கருத்து மோதல், சண்டை, சச்சரவு, கோர்ட்டு கேஸ்னு போகும். ஆனால் சனி வக்கர பார்வையில் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால இது எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும். அதனால் தடைகள் விலகும், வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். புதிய நபர்களின் ஆலோசனை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். புதிய நபர்களின் அறிமுகம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நன்மைகள் ஏற்படுகின்ற, தனவரவு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சக பணியாளர்களின் குற்றங்களை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க, உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்களுடைய தப்பை இன்றைக்கி நீங்கள் வெளிக்கொண்டு வருவீங்க. அதன் காரணமாக உங்களின் மீது சுமத்தப்பட்ட சில தவறுகள், குற்றச்சாட்டுகள் தவிடுபொடி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். அவர்கள் குற்றம் செய்தவர்களாக இருக்கிறதுனால உங்களின் மீது சுமத்தப்பட்ட குற்றங்கள் நிரூபணமாகாது. அதே சமயம் உங்களுடைய இளைய சகோதரர்களுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகி அவர்களின் உதவி உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. எடுத்த காரியத்தில் வெற்றியடைகிற மாதிரி சில நன்மைகள் ஏற்படும். ஜெயங்கள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். தனலாபம் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு மேன்மைகள் ஏற்படுறதுக்கும் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் உண்டான யோகம் ஏற்படும். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு திடீர் பதவியும் சாதகமான பலன்களும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மனசில் இருக்கிற கவலை போகும், கவலைகள் விலகி வெற்றிகள் கிடைக்கும். உடன் பிறந்த சகோதரர்களால் இருந்து வந்த மனச்சுமை விலகும். அதே சமயம் உங்களுடைய வியாபார ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும். அலைச்சலை ஏற்படுத்தும். அலைச்சலை ஏற்படுத்தி வெற்றியை கொடுக்கும். அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அரசாங்க வகையில் அலைச்சலை சந்திக்கிறதுனால கொஞ்சம் அரசு அதிகாரிகள்கிட்ட பேசும்பொழுது மரியாதை நிமித்தத்தை கடைபிடிப்பது நன்மையை ஏற்படுத்தும். வேண்டத்தகாத வார்த்தைகள் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நியாயமாக பேசுங்க, நேர்மையாக பேசுங்க, நிதானமாக பேசுங்க. நன்மைகள் உங்களை தேடி வரும். இன்று உங்களுக்கு வாக்குச்சாதுரியத்தை வளர்த்து கொள்வதற்கும் பண வருமானம் ஏற்படுவதற்கும் உண்டான யோகமான நாள். மன நிம்மதி ஏற்படுகின்ற நாள். மீன ராசி. ராசிக்கு 2ஆம் இடத்துல ராசிநாதனோடு சேர்ந்த சந்திரன் கஜகேசரி யோகத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு எதிரிகளையும் சமாளிக்கும் ஆற்றலை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். கோர்ட்டு கேஸுன்னு ஏதாவது இருந்ததுன்னா உங்களுடைய வார்த்தை பலத்தின் காரணமாக வெற்றிகள் கிடைக்கும். குறிப்பாக வழக்கறிஞர்கள் வெற்றியை அடைவார்கள். உங்கள் பேரில் நீங்கள் சாமானியராக இருந்தால் உங்கள் பேரில் கோர்ட்டு கேஸ் இருந்ததுன்னா அதுலேயும் வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. அதன் காரணமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். குடும்பத்தில் சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது, வருமானத்திற்கு குறைவு இருக்காது. ஆனால் கடன் சார்ந்த உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு அதிகரிக்கின்றது. அதன் காரணமாக கடனை தேவை இருந்தால் வாங்குங்க, தேவை இல்லைன்னா வாங்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கடன் வாங்கி குடும்பம் நடத்துறதை தவிர்க்கிறது புத்திசாலித்தனம். கடனை குறைப்பதற்குண்டான முயற்சிகள் மன நிம்மதிக்கு வழிவகுக்கும். இன்று ஆதாயங்கள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். இருப்பினும் வியாபாரிகளுக்கு வீண் அலைச்சலை ஏற்படுத்தும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுவதற்குண்டான நேரம் இது. படிக்கின்ற குழந்தைகளின் அறிவுத்திறமை வெளிப்பட்டு அதன் காரணமாக உங்களுக்கு பெருமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். குழந்தைகளால் குடும்பம் மேன்மையடையும். குடும்பத்தால்
சந்தோஷம் அதிகரிக்கும், மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திடீர் அலைச்சல் ஏற்பட்டாலும் சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. நிறைய பேசுகிற மாதிரி இருக்குது. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு பலத்தை ஏற்படுத்துகின்றது, தன்னம்பிக்கை ஏற்படுத்துகின்றது. கடன் சார்ந்த உதவிக்கு வரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால புதிய கடனை வாங்கி பழைய கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. ஆனால் இதை ரெகுலராக பண்ணினீங்கன்னா சிக்கல் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செலவுகள் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கடன் வாங்கிறத குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வீண் செலவுகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். ஆரோக்கிய விஷயத்தில் மெத்தனம் காட்டாதீங்க. உங்கள் உடம்பில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அதை உடனே பார்த்துக்கிறது, மருத்துவ உதவி நாடுவது அவசியமான ஒன்று. வயிற்று உபாதைகள் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் ரீதியாக அறிவுத்திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். தொழில் வளர்ச்சி ஏற்படும், உத்தியோகத்தில் மேன்மை ஏற்படும், மேல் அதிகாரிகளுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் உத்தியோக ரீதியாக வளர்ச்சி ஏற்படும். அதே சமயம் எதிரிகளின் தொல்லை அல்லது ஆரோக்கிய தொல்லை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உடல் உபாதைகள் காரணமாக இன்று சுணக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீண் செலவுகள் ஏற்படுகின்ற காரணமாக இன்று உங்களுடைய மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். அந்த செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் கையில் இருக்கிற பணத்தில் ஒரு 10% யாருக்காவது தானம் கொடுங்க. குறிப்பாக உடல் ஊனமுற்றவர்களுக்கு தானம் கொடுப்பதன் மூலமாக உங்கள் ஆரோக்கிய முன்னேற்றம், வண்டி வாகன வளர்ச்சி போன்ற நன்மைகள் ஏற்படுகின்ற, சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் அமைகின்ற சாதகமான நாள். நிறையா பேசுகிற மாதிரி இருக்குது, ஆனால் பேச்சை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், நன்மைகள் ஏற்படும்.